தான் உண்மையான அச்சம் ஏற்படும் என்று குர்ஆன் கூறுகிறது. அதே போல வேறொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான், மார்க்கம் கற்றோர்களும் மார்க்கம் கல்லாதவரும் சமமாவார்களா என்று கேள்வி எழுப்பிவிட்டு அதற்கு பதில் என்னவென்றால், சமமாக மாட்டார்கள். கற்றோர்கள் மேன்மக்கள், கல்லாதோர் அதற்கு கீழே உள்ளவர்கள் தான். ஆக கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இருக்கிறது. எனவே மார்க்கம் கற்ற நீங்கள், உங்களுக்கு நான் குறுகிய நேரத்தில் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், தான் கற்ற கல்வியை இங்கே கற்றது மட்டும் எனக்கு போதாது, மென்மேலும் நான் கல்வியை கற்க வேண்டும், மென்மேலும் இஸ்லாமிய ஷரியத் முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். தான் கற்ற அந்த கல்வியை தன்னிடத்திலும் தன்னுடைய குடும்பத்திலும் தன்னுடைய ஊரிலும் முழு உலகத்திலும் இதே இஸ்லாமிய ஷரியத் இந்த ஏகத்துவ கல்வியை முழு உலகிற்கும் எடுத்து செல்வது உங்கள் மீது கடமை, என் மீதும் உங்கள் மீதும் கடமை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா. ஒரு சின்ன விஷயத்தை கட்டியிருந்த போதிலும், குர்ஆனில் இருந்தோ நபியுடைய வாழ்க்கையில் இருந்தோ சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றிலிருந்து ஏதோ ஒரு சிறிய விஷயத்தை நாம் கட்டியிருந்தாலும் கூட அதை மற்றவர்களுக்கு எட்டி வைப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய திண்ணை தோழர்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தார்களோ, மற்ற சஹாபாக்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தார்களோ, தான் கற்றதை மற்றவர்களுக்கும் எட்டி வைத்தார்கள். அப்படி எட்டி வைத்ததின் காரணமாகத்தான் காயல் மாநகரில் இருந்து வந்த மன்னர் முகமது அப்பா அவர்கள் பல நூறாண்டுகளுக்கு முன்னால் இங்கே வந்து சமுதாய பணி செய்வதற்காக வந்ததின் காரணமாகத்தான் நம்முடைய கல்லிடை நகரிலும் மார்க்கம் என்ன, மார்க்கத்தினுடைய அடிப்படை என்ன என்று தெரிய வருகிறது. இவர்கள் மட்டுமல்ல, ஏர்வாடியில் அடங்கி இருக்கக்கூடிய மகான் சையத் இப்ராஹிம் பாதுஷா அவர்களுடைய வரலாற்றை என்னுடைய சம்பன்குளத்தினுடைய முன்னாள் இமாம் மௌலானா முகமது மீரான் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். அவர்கள் மதீனா நகரில் இருந்தவர்கள். அங்கிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டே அவர்கள் சன்மார்க்க போதனைக்காக வந்ததுதான் ஏர்வாடி மாநகரம். அவர்களும் அதே போன்று அஜ்மீரில் அடங்கி இருக்கக்கூடிய மகானும் இது போன்று உலகெங்கிலும் அடங்கி இருக்கக்கூடிய நல்லவர்கள் நாதாக்கள் எல்லாம் ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு வந்து மக்களிடத்திலே ஏகத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுதான் இன்று நாமெல்லாம் முஸ்லிம் என்ற புகழ்வையில் வீட்டி இருக்கிறோம். எனவே தான் கற்ற கல்வி என்னோடு சென்றுவிடக் கூடாது. ஒரு தீக்குச்சி பல கோடி விளக்குகளை ஏற்றலாம். அதே போன்று நானும் கற்ற கல்வியை கொண்டு என் குடும்பத்திலும் என்னுடைய நட்பு வட்டாரத்திலும் முழு உலகத்திலும் இந்த தீனை பரப்புவதற்கு அரும்பாடுபட வேண்டும். ஆக 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா காணும் தலைவர் அவர்களை வாழ்த்தி பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் சீரும் சிறப்பும் பெற்று வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.